ஒரு 20லேருந்து ஒரு 23, 25 வயசு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் ஒரு ஸ்டேஜ் ஏறுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க கீழ இருந்து பார்க்குற பார்வை வேற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நாம வந்து கூட்டிட்டு போவோம் ஆசையா. அண்ணா கூட்டிட்டு போவேன். நான் எங்க பெரியம்மா பையன கூட்டிட்டு போவேன். இல்ல எங்க அப்பாவ கூட கூட்டிட்டு போவேன். அப்படி இருக்கும்போது, அப்பா, அண்ணா அவங்கலாம் வந்து ஜென்ஸ் சைட்ல தான் நிச்சிருப்பாங்க. அப்ப இவங்க ஏதாச்சும் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, நான் பேசும்போது. அப்படி கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அங்க வலிக்கும். அது எனக்கு அவங்க வந்து அத வந்து என்கிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. எங்க பொண்ணு இதிலயே டவுன் ஆயிருமோ அப்படி சொல்லிட்டு. ஒரு சில சமயம் எனக்கு அதாவது நான் வந்து அங்க பேசிட்டு ஏதாவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு தனியா நடந்து போனா யாராச்சும் ஒருத்தன் வந்து நம்பர் கேட்பான். இல்ல உன் இன்ஸ்டா ஐடி குடுன்னு கண்டிப்பா கேட்பான். இது ஒரு 2, 3 மேடையில வந்து நடந்திருக்கு சார். அப்போ வந்து அத வந்து நான் வந்து வீட்ல போய் அப்பா அங்க இருப்பாரு, இல்ல அண்ணா இருக்காருன்னு நான் போய் சொல்லுவேன்னு நெனைப்பேன். ஆனா சொன்னா அடுத்த மேடைக்கு நான் போவேனா? அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி தான். இல்ல நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியும். எங்க அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்ன சுத்தி இருக்க இந்த சமுதாயத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி சொல்லுவாரு. அது ஒரு இது பண்றோம் சார். அது மட்டும் இல்லாம எல்லா பேச்சாளரும் ஏன் ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னா, இளம் பேச்சாளர்கள் அனுபவம் இருக்கா? நீங்க மேடை குடுத்தா தானே எங்களுக்கு அனுபவம் இருக்கும். எடுத்த உடனே அனுபவம் இருக்கா, அனுபவம் இருக்கா, அனுபவம் இருக்கான்னா, எந்த மேடையுமே பார்க்காம இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு பொண்ணு வரான்னா, ஒரு 2 மேடை குடுத்து பாருங்க.